சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த ரைட் சொல்ற ஒரு லிகமெண்ட் இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு. இன்றைய அந்த டோர ஓப்பன் டாக்டர் என்ன நிறைய வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கும்போது இருக்கு அத்தனையும் டாக்டருங்க, சின்ன டாக்டருங்க. அதனால காரணமாக அப்படியும் 2-3 பேர் தான் சொன்னாங்க இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கல்ல இருந்து எடுத்துக்க முடியும், மீதி எல்லாத்தையும் போனஸா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான சில படங்கள்ல கருடன், இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம். அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன். இப்போ ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய வேலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான், நம்ம அதை வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை. ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கரா ஒரு 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 ப்ரொடியூசரா நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள் கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்குல்ல, படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல். அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன், ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டி இருக்கிற வெகு சில படங்கள்ல கருடனும் ஒரு படம். அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடையது. நான் நினைக்கிறது என்னன்னா செந்திலுடைய கமிட்மெண்ட், டெடிகேஷன், அந்த ஒர்க்கு, அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும், இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம், இதெல்லாம் கேட்டா பண்ணலாம். எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும். சார் ஏன் சார் கம்மியா இருக்கு, நிறைய வச்சுக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் பெருசா எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்றது வந்து நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைம்ல இனிஷியலா. ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்றது. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்த எல்லா ஆர்டிஸ்டும், அப்புறம் கேமராமேன், ஆரம்பத்துல இருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தான் ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு, எவ்வளவு டெக்னிக்கலா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாரு ஃபில்முக்குள்ள, அண்ட் அவருடைய கிரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருந்தான். அண்ட் எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை இப்போ எனக்கு நான் அன்னைக்கு முதல்ல சொன்னது அந்த இதுல சொன்னதா அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். அவர் இத்தனை வருடமா வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கேட்டேன் சார், செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன் அவர் ஏன்ப்பா வர போறாரு, அவர் வரமாட்டாருப்பா, இந்த படத்துல ஏன்ப்பா அவர் பண்ணணும், ரோல் நல்லா இருக்கு பட் அவர் ஏன் இதை பண்ணணும். அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்றேன்னு சொல்லிட்டாரு. செந்தில் சொன்னாரா சூரி சொன்னாரா தெரியல, 2 பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னனால படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது. அவர் சொன்ன மாதிரி அவரு ஒரு விஷயத்துக்காக வந்தாரு, அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது. அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்க ஒரு இந்த ரைட் ஷோல்டர்ல ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது, அதோடு தான் பண்ணாரு. நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லை நான் பண்ணிடுவேன். அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலாம், திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுவேன், அவருக்கு அடுத்த ஷெட்யூல் போறதுக்கு பயம், அதனால அப்படியே பண்ணிடுறேன். அதுல தெரியும் கொஞ்சம் ஓடும்போதெல்லாம் தெரியும். அங்கப்பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்க்கு போறாரு.
போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதுல என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. எனக்கு அப்படி இருந்தது, செந்திலுக்கும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூரி இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு 10 அடியில இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷாட்டு. சரிண்ணே அது மேலே இருட்டேன் அண்ணா, அதுக்கு மேல உனக்கு 15 அங்கிருந்து குதிக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே. ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாரா இருக்கிற ஒரு நடிகனா இருக்கிறாரு. அண்ட் ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய பேர் ஆர் உதயகுமார் சார், சார் நீங்க நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார், உங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் வரல சார், அவ்வளோதான் சார், வரும்போது கண்டிப்பா கூப்பிட்டுருவோம் சார். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற 5 ஸ்டார் செந்தில் சார், அவங்க வந்து இப்போ 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்றாங்க. அண்ட் இந்த படத்தை சரியா கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எஃபிஷியண்டா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை. அண்ட் எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வர நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்றாங்க, அந்த நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துல ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க. சூரி வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில். அண்ட் இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த கதை மேல் இருந்த அவங்களுக்கு அந்த படத்தின் மேல் இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது கூட ஒன்னா நின்னது. அண்ட் அந்த நம்பிக்கையை சரியா ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து சரியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல, ஏன்னா இன்னைக்கு மீடியான்றது நிறைய மாறிடுச்சு. விகடன் மார்க்ல ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான், அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணா வருது படம். யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க, படம் சூப்பர் தான் இல்லை, ஐயோ நல்லாவே இல்லை. தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர். அடுத்த ஷோக்கு போகலாமா நாளைக்கு போகலாமா நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியா பொசிஷன் பண்ணி, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால சரியா பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டா மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நான் எப்போதுமே பிலீவ் பண்றது ஒண்ணு, நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் அதை ஏத்துக்குவாங்க, இன்டர்நேஷனலாகவே ஏத்துக்குவாங்க நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதை இந்த படம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த படத்துல பெரிய அளவுல சம்பந்தமே இல்லாமல் இந்த மேடையில உட்கார்ந்துருக்கிறது நான் ஒருத்தன் தான், உட்கார்ந்துருக்கேன்னு தெரியல. அண்ட் எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி. நாயகன் சூரிய அவர்கள் எல்லாருடைய மனசுலயுமே ஒரு சிறப்பான இடத்துல ஒரு சிறந்த உயரத்துல இருக்கிறாரு. எல்லா புகழுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான ஒரு நபர். நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு. உங்களோட வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம். தேங்க்யூ சோ மச் சார். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள், யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதையின் நாயகனா எனக்கு நான் நினச்ச 2 படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல ப்ரிவியூ ஷோ போட்ட அன்னைக்கு நான் ஆஃபீஸில் இருந்தேன். என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார், கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை சொல்லிக்கிட்டு இருக்குது, வெளியில் வர்றப்ப நின்று வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிறைய வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனையும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால காரணமாக அப்படின்னு 2-3 பேர்லாம் சொன்னாங்க. அவர்லாம் இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் போயிரு, அவர் அந்த பக்கம் வந்தாப்பெல்லாம் இங்கிட்டு போயிரு அப்படின்னாங்க. அப்போ இந்த பக்கம் இல்லை, சரி இங்கே வந்துட்டேன், தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல வந்தாச்சு. இங்க இண்டோர் பிளாக் முடிஞ்சோன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு மேலே விடுதலை சொல்லுமா இந்த சாவித்திரி அக்கா ஃபோன் பண்ணிச்சு, நீ நல்லா இருப்பாக்கா, போன ஊர் அப்பப்போ பிடிச்சி இழுத்து விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல்லு வச்சிருச்சு தம்பி. அந்த இடையில வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி நிறைய நம்பி அண்ணன் தம்பி நிறைய பேர் ஃபோன் பண்ணுங்க. பயங்கரமா தைரியம் வந்துச்சு. டக்குன்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட்டை காட்டிப்பட்டு சட்டைக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நம்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கிறேன், செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல. இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோர் பிளாக்கை நம்மளை காப்பாற்றி திட்ட மாட்டாங்க, வாங்க வந்துட்டு இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல, இங்க வந்துருந்தாப்புல. அப்புறம் அவர் எங்க உட்காந்துருக்காங்க, அங்கிட்டு போயிருந்தாங்க, என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அப்ப படம் முடிச்சு போச்சு, இருக்க பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுறாங்க, நின்றுடா அப்படின்னு. இந்த டோர் தொண்ணி நின்று வந்தாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடய வந்து அப்படின்னு பையன் ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணன் என்ன காத்திருக்காரு இல்லையான்னு. நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு, ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் போயிட்டாரு. முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட். இந்த மாதிரி முக்கியமான எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு முயற்சி இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னோட குறையில எனக்கு ரிலீஸ் ஆனப்ப அந்த மக்கள் அத்தனை கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பன் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு. அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்தோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒரு உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தன், விஜயன், விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தினத்தின் சார், பெருமாண்ட பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும் சாரதி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குனர் மட்டும்தான் தெரியும். அந்த இயக்குனருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கிற்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி, முதல் நாள் இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொண்ணு இந்த டிசைன் சேர்ந்து சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதா ரொம்ப நன்றிங்க பிரதா. இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமைக்கே வருவாங்க. அதுல இந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னா டக்குனு பக்கத்துல இருக்க குழந்தை திட்டுக்கிட்டு இங்க வருவாங்க. சிஸ்டர் தூக்கம் அது இருப்பாங்க, அதை உட்கார சொல்லுங்க, உட்காந்து திட்டுக்கிட்டு நம்ம கிட்ட எப்படி நமக்கு அந்த குழந்தை அகன்றும் சென்றிங் அப்படி இல்லை. அந்த விஷயத்துக்கு அப்படியே நேரம் காலம் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேரை எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க அம்மா அப்பா பேரு அவர்தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு.
அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஓகேவா இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு அழகு ஸ்மூத்த கடைசி வரைக்கும் கோவம் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்கு டக்குனு சொல்ல மாட்டாங்க. சரி என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து கிடைக்கிறது நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒண்ணு டெஸ்ட் போட்டோன்னு என்ன 2 பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. நல்லா சூப்பரா பேசுனீங்க சொல்லுங்க. அந்த ரிலீஸுக்கு மேல அப்பறம் நம்ம காமெடிலாம் வந்து பண்ணிட்டோம். இந்த கதையில நானே மற்றவங்க மேற்பட்ட விஷயம் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க இருந்து அன்னை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் இல்லை நாராயண திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன் அண்ணன் கொடுக்கறேன்னு. அண்ணன் வணக்கண்ணே காலையில் வந்துரும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகுங்க கேட்கல ரிலீஸ் ஆகுங்க. சரி ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான். சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கொடுக்குறான் கொடுங்கண்ணே. இல்ல உங்களை கேட்டு கொடுக்குறான். என்னை படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. பெரிய அமௌண்ட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் நான் கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்குற 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுங்க 100 ரூபாய் வந்துருங்க. நான் சொல்ற பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன். நான் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் சென்று நான் கொடுக்குறேன். அண்ணன் அதே என்னன்னு குமார பார்த்தா ரொம்ப நல்லது. இது வரைக்கும் அண்ணன் எந்த தப்பானது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா அண்ணன் கொடுத்துக்கிட்டு கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. பக்கத்துல வேற யாருக்கான கேட்டேன். இல்ல இந்த டிஸ்பிளே இருக்காது மத்தெல்லாம் அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்ட்டாரு. உண்மைக்குமே நீங்க இந்த படம் எங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட். அதெல்லாம் இந்த எம்ஜிக்கு அவங்க ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க. அதுல துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு 13 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்ததுன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை பின்பற்றவே கடைசியாக எல்லாருமே நம்மளுக்கு ஒரு துணிஞ்சாங்கன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்க. சிதம்பரமே ரொம்ப நன்றி. அதிகமாக அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேருங்க அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தை நான் போய் நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த 25வது போஸ்ட் இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்க. ஒரு நம்பர் போட்டு விடலாங்க அப்படின்ற ஒரு குமாரங்க சொல்றாருங்க. இல்ல வேண்டாம் இல்ல அதான் சொன்னாங்க. 50வது நாள் மாதிரி 24 கோடி இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போறாங்க. பறந்து அடிக்கிறாங்க. எனக்கு தயவுசு தப்ப பண்ணிடுறாங்க. வேண்டாம் அத்தனை கோடி இன்னும் போடாதுங்க. சாதாரண 20 நாள் அப்படி போடுங்க போடும் ஏதாவது ஒன்று போட்டு போயிடுவாங்க. கடைசி தேவையில்லாம பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத என்ன சசிகுமார் அண்ணன் உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு. நான் ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேன், காமெடியில் உங்க கூட இருக்கேன், இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன். நீங்க எப்பவுமே அங்கே இருப்பேன் நான் நம்புறேன். எந்த வீட்லையும் நீங்க விட்டு கொடுத்ததே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். அவனுக்காக நான் ஏன் பயந்துடான்னு சொல்லுங்க.